அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி பாத்தீங்கன்னா இப்ப ரேணுகாவை பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு களத்துல இறங்க போறாங்க. ஸோ மல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இப்ப ராஜியும் பாத்தீங்கன்னா இவ ரகு கிட்ட இவ்வளோ லிங்க் வச்சிருக்கானா, ஸோ ரகுக்கும் இவளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பேசி வச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ராஜி நினைக்கிறாங்க. ஏன்னா ரேணுகா ரகு கூட இப்படிலாம் இருக்கிறவங்க இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ரேணுகா வேற மாதிரி வேற ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது ரகுவே ஒரு கிரிமினல், ரகுவோட இவ கூட்டணியா இருக்கிறான்னா அப்ப ரகு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்றத ராஜி பத்தினா இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ ராஜி பத்தினா இப்ப ரொம்ப ஷாக்கான மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ரஞ்சிதா சொல்லும் போதெல்லாம் ராஜி நம்பல. இப்ப ராஜி ஒரே டென்ஷனா இருக்கும் போது ரஞ்சிதா வராங்க. ரஞ்சிதா வந்ததுமே ராஜியை பார்த்து ராஜிமா ராஜிமான்னு சொல்லி கூப்பிட, ராஜி பத்தினா வேற ஏதோ ஒரு நினப்புல இருக்காங்க. ராஜிமா ராஜிமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், உங்களுக்கு காது கேட்கலையா, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ராஜியை கேட்கும்போது ராஜி வரஞ்சு எப்போ ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்ல, ரஞ்சிதா என்ன ராஜிமா என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரஞ்சிதா கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அதாவது நீ எனக்கு சொன்ன இல்ல ரஞ்சு, அந்த விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, ரஞ்சிதா ஆமா என்ன ராஜிமா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாங்க ரகு ரேணுகா ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இப்படியே விட மாட்டாங்க. கண்டிப்பா ரேணுகா எங்கெங்க போறாங்க அப்படின்றத இவங்க பார்க்க தான் போறாங்க. இதுக்கப்புறம் ராஜியோட பார்வையை வேற மாதிரி தான் இருக்க போது ரேணுகா அதை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க தான் போறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ராஜி பார்த்தீங்கன்னா ரேணுகா ரொம்ப அப்பாவி, அவளுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஏன்னா மல்லியை துரத்துறது தானே அவங்களோட பிளான். அதனால இவன் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால மல்லியை ஈஸியா நம்ம துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைச்சாங்க. ஆனா இப்ப மல்லி சொன்ன விஷயத்த இப்பதான் ராஜி யோசிச்சு பாக்குறாங்க. மல்லி ஒரு விஷயத்துல இறங்கினானா கண்டிப்பா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆராயவா, அது மட்டும் இல்லாம அது ப்ரூவ் பண்ணுவா. அந்த மாதிரி தான் மல்லி இவ ரேணுகா இல்ல சுடர் சுடர் சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி யோசிக்கிறாங்க. யோசிக்கிறத மட்டும் இல்லாம இவ யார் அப்படின்றத கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க தான் போறாங்க. கண்டுபிடிச்சு இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இவ பணம் காசுக்காக ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றத ராஜி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்ப ரகு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ராஜி பார்த்தீங்கன்னா ரகுவையும் ஃபாலோ பண்ண போறாங்க. ரகுவை ஃபாலோ பண்ணி ரகுக்கும் சுடருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ரகுவே ஒரு பெரிய கிரிமினல். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ரேணுகா அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பெரிய பிளானோட, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு அப்படின்றத ராஜி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ரகுவை பிளாக்மெயில் பண்ண போறாங்க. ரகு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம, அதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போதே சுடரை கழட்டி விடுறதுக்கு கூட ரகு பார்த்தீங்கன்னா தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா மல்லியை தூக்கணும், மல்லியை தூக்கிட்டா எல்லா ப்ராப்ளமே சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ரேணுகா என்ன பேசுறாங்க அப்படின்றத ராஜி காது கொடுத்து கேட்டிருந்தா, சோ இவங்க ரவுடிங்க கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ரகு அப்படின்ற பேரை மட்டும் கேட்டதுனால தான் ராஜிக்கு எதுவுமே புரியல. அவங்க என்ன பேசினாங்க, என்ன பிளான் போட போறாங்க அப்படின்றது எதுவுமே ராஜிக்கு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல ராஜி எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சு இந்த சுடருக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.